மலையாள திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மேல பல நடிகைகள் கொடுத்திருக்கிற அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பெண்களோட பாதுகாப்புக்காக கேரளா கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி. இந்த கமிட்டி இப்போ சமீபத்தில் கொடுத்த ரிப்போர்ட்டோட எதிரொலியா தான் இவ்வளவு நடிகைகள் முன்வந்து அவங்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்டர் சித்திக், ரியாஸ் கான், ஜெயசூர்யா, டைரக்டர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன், துளசிதாஸ், மணியன் பிள்ளா ராஜு, எடவேல பாபு, முகேஷ், ஸ்ரீகுமார், பாபுராஜ் ஜேக்கப் இப்படி பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. மினு முனீர், ஸ்ரீதேவிகா, ஸ்ரீலேகா மித்ரா, கீதா விஜயன், ரேவதி சம்பத்னு இப்படி பல நடிகைகள் அவங்களுக்கு மலையாளம் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால நடந்த பாலியல் அத்துமீறல்களை சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா தீவிர விசாரணைகளும் சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கு. குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே இது பொய்யான புகார், கெட்ட பேரை ஏற்படுத்த இப்படி பண்றாங்கன்னு மறுத்துட்டு வராங்க. இதோட எதிரொலியா மலையாள நடிகர் சங்கத்தோட பிரசிடென்ட் பொறுப்புல இருந்து மோகன்லால் விலகிட்டாரு. அவரை மாதிரியே பல உறுப்பினர்கள் விலகிட்டாங்க. மம்முட்டியும் இந்த சம்பவம் தொடர்பா எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்படி உச்ச நட்சத்திரங்களான மோகன்லால் மற்றும் மம்முட்டி வாய் திறக்காம இருக்கிறது பலரையுமே அதிர்ச்சியில அழுத்தி இருக்கு. இவங்களோட அமைதிக்கு பலருமே கண்டனங்களையும் எழுப்பிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் பார்வதியும் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல மோகன்லால் மற்றும் பல உறுப்பினர்கள் நடிகர் சங்க பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறத பத்தி பேசும்போது இது ஒரு கோழைத்தனமான செயல், அதை பத்தி பேச வேண்டிய இவங்களே அதுல இருந்து நழுவி போறது மோசமான ஒரு கோழைத்தனமான செயல்னு சொல்லியிருக்காங்க. பார்வதியோட இந்த இன்டர்வியூ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் சமந்தா பார்வதியோட இந்த இன்டர்வியூவை ஷேர் பண்ணி இந்த பெண் பார்வதிக்கு இருக்கிற தைரியம் அப்படின்னு பாராட்டி இருக்காங்க. பார்வதி மாதிரியே ஆக்டர் ரேவதியும் இதை பத்தி கண்டிச்சு பேசியிருக்காங்க. நடிகைகள் மட்டும் இல்லாம ஆக்டர் பிருத்விராஜ், டொவினோ தாமஸ் மற்றும் ஷமித்திலகன்னு இப்படி பல நடிகர்கள் இதுக்கு எதிராக பேசி குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும்னு குரல் எழுப்பிட்டு வராங்க. இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல மலையாள இண்டஸ்ட்ரியில பவர் குரூப்னு ஒன்னு இருக்கிறதாகவும் இவங்க தான் ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்கன்னு, இந்த குரூப்ல உள்ளவங்களை அனுசரிச்சு போனா பட வாய்ப்புகள் வரும்னு, அப்படி இவங்களை மீறி எதிர்த்து செயல்பட்டா பட வாய்ப்பு தராம பண்ணிருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நடிகர் திலீப் தான் இந்த பவர் குரூப்போட முதல் தலைவரா இருந்ததாகவும் சொல்லப்படுது. நடிகை பாவனாவை சில நபர்கள் கார்ல கடத்தி பாலியல் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவரும் நடிகர் திலீப் தான். அந்த வழக்கு இன்னுமே போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தோட எதிரொலியா தான் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.